செமாஃபோர் அப்படின்றது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப். ஒன்று கவுண்டிங் செமாஃபோர், இன்னொன்று வந்து பைனரி செமாஃபோர். இதில் ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இண்டிவிசிபிள் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பேர். அந்த இண்டிவிசிபிள் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ப்ரீஎம்ப்டிவ், ஒன்று விட்டு கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட்டு, சிக்னல் அப்படின்ற ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த வெயிட் வந்து பின்னும் பி ஃபார் சிக்னல், இந்த ரெண்டு ஆப்ரேஷன்ஸில் தான் நம்ம வந்து செமாஃபோரை டினோட் பண்ணுவோம். இந்த பி வந்து டவுனு, அதாவது மைனஸு, பி வந்து சிக்னலு ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸு, ஒன்று விட்டு கொடுக்காது. அதனால தான் இது நான் ப்ரீஎம்ப்டிவ் அப்படின்றது. நிறைய பேர் வந்து செமாஃபோர் ப்ராப்ளம் அப்படின்னாவே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான், அவனுக்கு செமாஃபோரோட வேல்யூ கொடுக்குறான். அந்த செமாஃபோர் அப்படின்றதுல பிக்கு இவ்வளோ வேல்யூ, பிக்கு இவ்வளோ வேல்யூ அப்படின்னா செமாஃபோர் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னு கேட்குறான். அந்த கொஸ்டின் போகிற போக்கிலேயே வந்து ஆன்சர் இருக்கும். கவுண்டிங் செமாஃபோர் வேல்யூ 5ன்னு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க. அது வெயிட்டுக்கு பிக்கு ஒரு வேல்யூ போகணும். ஏதோ வெயிட்டுன்னா மைனஸ் பண்ணணும், சிக்னல் வின்னா ப்ளஸ் பண்ணணும். அப்போது நமக்கு செமாஃபோரோட ஆன்சர் கிடைக்கும். இந்த செமாஃபோர் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ப்ரிவென்ட் டெட்லாக்கை பற்றி பேசும்போதே நமக்கு ரோடெல்லாம் வந்து பாருங்கள், டிராஃபிக்கு எல்லாமே இருக்குது. அந்த டிராஃபிக்கில் வந்து சீக்கிரம் வந்து அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா அது சார்வேஷன், இல்லை கண்ட்ரோலே ஆகாமல் அப்படியே வந்து லாக் ஆகிடுச்சுன்னா டெட் லாக். அப்போது என்ன அர்த்தம்னா சார்வேஷன் அப்படின்றது டெஃபினிட் வெயிட்டிங் ப்ராசஸ். அதே நேரத்தில் டெட்லாக் அப்படின்றது வந்து இன்டெஃபினிட் வெயிட்டிங் டைம். சார்வேஷனில் உள்ள ஒரு ப்ராசஸ் வெயிட்டிங்கில் இருந்தாலும் சர்டன் லிமிட்டட் டைம் தாண்டிடுச்சுன்னா அது என்ன ப்ராசஸ் போகும். எப்போவுமே ஒரே ஒரு ப்ராசஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல டெட்லாக் வந்து அக்கர் ஆகாது. ஆனால் மோர் தேன் ஒன் ப்ராசஸ் அப்படின்னும்போது அந்த இடத்துல வந்து டெட்லாக் அக்கர் ஆகும். அதனால தான் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் மோட், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், இதெல்லாம் வந்து டெட்லாக் அக்கர் ஆகிறதுக்கு உண்டான ப்ராசஸ். ஷேரபிள், நான் ஷேரபிள், ஒரு ப்ராசஸ் வந்து ஷேர் ஆகலைன்னா அப்போ தான் வந்து நமக்கு டெட்லாக்கே அக்கர் ஆகுது. டெட்லாக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஷேரபிள் ப்ராசஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதனால் டெட்லாக் அப்படின்ற கான்செப்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு